வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. காஷ்மீரில் 2ஆம் கட்ட தேர்தல் ஓரளவுக்கு அமைதியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நடந்த 26 தொகுதிகள் பிஜேபிக்கு வயிற்றில் புளியை கரைச்சிருக்குன்னே சொல்லலாம், மிக இல்லை. ஏன்னா பிஜேபி அங்கே நிற்கல. ஒரு 7-8 சுயேட்சை வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. பிஜேபிக்கு தாமரையை கொடுத்தா மக்கள் திருப்பி அடிப்பாங்க. தாமரைக்கு முதல்ல தாமரை சின்னமோ கொடியோ அங்கே நட முடியாது, போக முடியாது பிரச்சாரத்துக்கு. அதனால் சுயேட்சைகளுக்கு இவங்க ஆதரவு கொடுத்து முஸ்லீம் சுயேட்சைகள் இருப்பாங்க. இங்கே கூட 4-5 முஸ்லீம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஜெய் வந்தே பாரத் பாரத் மாதாக்கு ஜெயம்பாங்க. அவங்கெல்லாம் எப்படின்னா காசுக்காக கூறாங்கம்பாங்கள்ல, அந்த மாதிரி. இவங்களை பார்த்து எந்த முஸ்லீம் இங்கே ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அநீதி இழைக்கக்கூடிய கட்சி இந்துக்களுக்கு கூட மோடி தான். அதில் மாற்று கருத்தையில் பிஜேபி தான். அப்போ காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இன்றைக்கி நடந்த 26 தொகுதிகளில் மோடி நினைக்காதது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன நினச்சாங்கன்னா, சுயேட்சை வேட்பாளர்கள் பணம் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் பணம் கொடுத்து பெரிய அளவுக்கு நின்று இன்றைக்கி இந்தியா கூட்டணியை உடைக்கணும். அதாவது மெஹபூபா கூட ஜெயிக்கலாம், இந்தியா கூட்டணி ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு பண்ணாங்க. ஆனால் என்ன சிக்கல்னா, இப்போ வரைக்கும் ஒரு 5 வேட்பாளர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருக்காங்க, வெளியிலேயே வரலையாம். அந்த பூத்து உட்காருவாங்கள்ல, அந்த விஷுவல் பாருங்களேன். இந்தியா டுடே ஆஸ்தக்கெல்லாம் போகிற அந்த பூத்து உட்காந்து நீங்கள் ஓட்டு போட போகும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த உங்கள் வாக்காளர் சரி பார்ப்பீங்கள்ல, அதில் ஏடிஎம்கே இருக்கும், திமுக இருக்கும், மதிமுக, விடுதலை எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன கதைன்னா, இந்தியா கூட்டணி மெஹபூபா இருக்குது. அந்த சுயேட்சை இருக்க வேண்டிய இடத்துல சுயேட்சை ஆளே இல்லை. அப்போ என்னென்னா, பிஜேபி கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அந்த உட்காந்த ஆளுங்களுக்கு பணம் கொடுக்கணும், அது கூட கொடுக்காம வீட்டிலே தூங்கிட்டாங்களாம். பிஜேபியை மொத்தமாக வச்சு செஞ்சார் குலாம் நபி ஆசாத்னா, இந்த சுயேட்சைகள் இன்னும் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, என்ன நடந்தது? மொத்தம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2.57 மில்லியன் மக்கள் வாக்களிக்கிறாங்க. மொத்தம் 239 கேண்டிடேட் இன்றைக்கி மட்டும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கன்பார் வாக்குச்சாவடியில் தான் நம்ம உமர் அப்துல்லா வாக்கு செலுத்துகிறாரு. அந்த வாக்குச்சாவடியில் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி ஆளுங்க மட்டும்தான் இருக்காங்க, மெஹபூபா கட்சி கூட இல்லை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அதில் இந்த காந்தாரி பாய் அப்படிங்கிறதுல 2 தொகுதி, மொத்தம் 21 கேண்டிடேட்டு. 21 கேண்டிடேட்டில் பிஜேபியோடைய ஆளுங்க ஒரு 5 பேருக்கு ஆதரவு தராங்க. அதில் 3 பேர் ஆப்சண்ட்டு, 2 பேர் தான் இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ரிஷி தொகுதி, இந்த தொகுதியில் ஒரு தொகுதி தான். இதில் கிட்டத்தட்ட 20 பேர் மொத்தம் கேண்டிடேட்டு. அங்கேயும் பிஜேபிக்கு அடி. ஸ்ரீநகர் தான் இருக்கிறதுலே அல்டிமேட். அதாவது இன்றைக்கி இந்தியா கூட்டணி மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய தொகுதி 8மே இந்தியா கூட்டணி தானா. இப்போ வெளியில் வரக்கூடிய மக்களெல்லாம் கேட்கும்போது, அதாவது பிஜேபியே இல்லைங்கிற அளவுக்கு தொடர்ச்சி எறியப்பட்டது பிஜேபிங்கிறாங்கள, அந்த அளவுக்கு. எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம், எல்லோரும் நினச்சாங்க 370 தாண்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பெரிய விஷயம். வெளி மாநிலத்தில் இருக்கவங்களாம் இங்கே கட்டுமான வேலை நடக்குது, எங்களுக்கு கிடைக்கல. அதாவது நம்ம இங்கே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம்ல, என்னப்பா எல்லா இடத்துலையும் இந்திக்காரங்க இருக்காங்கிறோம்ல, நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் அங்கே என்னென்னா முழுக்க வெளிநாடு, அதாவது குறிப்பாக குஜராத்லேருந்து எல்லோரும் அவங்கவுங்க கடை போடுறது, கட்டுமானம் பண்ணுறது எல்லாமே வெளியூர்லேருந்து ஆட்கள். அப்போ உள்ளூர் ஆளுக்கு வேலை கிடைக்கல. எப்பயுமே உள்ளூர் ஆளுக்கு வேலை நீங்கள் மற்றது 370 அதெல்லாம் கூட கொள்கை ரீதியாக ஒத்துக்குவான் பிஜேபிக்காரன். ஆனால் அவனுக்கே வேலை இல்லைன்னா அதுதாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அதையும் தாண்டி அங்கே மிக முக்கியமாக இன்றைக்கி பார்க்கப்படுது என்னென்னா, காஷ்மீருக்கு அந்த மாநில அந்தஸ்து எடுத்தது பிஜேபி அப்படிங்கிற பெரும் கோபம் அங்கிட்டு இருக்குது. இப்போ மோடி என்ன சொல்கிறாரு? இல்லை இப்போ மோடி பேசும்போது என்ன சொல்கிறார்? நாங்கள் வந்ததுக்கப்புறம் கோயில்களிலோ இல்லை ஸ்கூல்லையோ குண்டு வெடிக்கலைங்கிறார். அங்கே இருக்க மக்களுக்கே தெரியுமே. ஏன்னா ஐயா மோடி பிரச்சாரத்துக்கு வரும்போதே அவர் இடத்துலேருந்து 40 கிலோமீட்டரில் குண்டு வெடிக்குது. 35 நாளில் 11 அட்டாக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் கூட இப்படி நடக்கலை. எத்தனை மேஜர்லேருந்து எத்தனை சிப்பாயிலேருந்து செத்து போனாங்க. அப்போ இவங்க உடைச்சி என்ன பண்ணாங்க? அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், பெரும்பாலான மக்கள் சொல்கிறதுனா, அப்படியே யாராவது ஆட்சிக்கு வந்தாலும் கவர்னருக்கு கூடுதல் அதிகாரத்தை நீங்கள் ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் விளக்க போராடுவோம் தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ராகுல் காந்தி சொல்கிறாரு. கவர்னருடைய அதிகாரத்தை பிடுங்குவோன்னு. இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இங்கே முதல்ல பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான காஷ்மீர் பள்ளத்தாக்கில் முழுக்க இஸ்லாமியர் தான் 90%. அவங்க முழுக்க அவங்களுக்கு பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. பிஜேபிக்கு ஆதரவாக இருந்த சுயேட்சைகளும் வரல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த புட்காம், இந்த தொகுதியில் 5 தொகுதி 45 பேர் போட்டி போடுறாங்க. இந்த புட்காமெல்லாம் பிஜேபி மறந்துடலாங்கிறாங்க. பிஜேபி என்ன கணக்கு போட்டுச்சுன்னா, ஸ்ரீநகரில் 8 தொகுதியில் 1 ஜெயிச்சிருவோம், அதேமாதிரி கந்தேரியா தொகுதியில் 1 ஜெயிச்சிருவோம், புட்கம் தொகுதியில் 1 ஜெயிப்போம் அப்படின்னு ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணாங்க. மொத்தம் அவங்க கணக்கு பண்ணது 11 மாவட்டம். இன்றைக்கி நடக்கிறது 26 தொகுதி. இந்த 11 மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 8 மாவட்டத்தில் பிஜேபி கொடியே பறக்காது. பிஜேபின்னு சொல்லிட்டு உள்ளே போக முடியாது.
அந்த அளவுக்கு அவ்வளவு கோபம் மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி அது எதிரொலிக்குது. இன்றைக்கி வந்து அந்த அந்த க்ரௌடை பார்த்தாவே தெரியும், எல்லாம் பர்தாலாம் போட்டு நிற்கும் போதே தெரியும் மோடி ஓட்டு போட மாட்டாங்க. ஒன்று சுயேட்சைகள் வராதது, இன்னொன்று அந்த வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லாரும் சொல்கிறது. ஏன்னா கேட்குறாங்கல்ல, எப்படிங்க இயல்பாக இருந்ததா இல்லை தண்ணி வசதிலாம் உள்ள ஒரு கேட்குறாங்க ரிப்போர்ட். அதுக்கு எல்லோரும் சொல்கிறது எல்லாம் ஓகேங்க, வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, எங்கள் மாநிலத்தை ரெண்டாக உடைச்சது மன வருத்தமாக இருக்குது. இப்படி சொன்னாவே யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியாது நம்மளால். அவங்க யாருக்குன்னு சொல்லணுமா? அதனால் பிஜேபிக்கு ஒரு பெரிய நாமத்தை போட, அது இன்னொன்று சுதந்திர வரலாற்றில் எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை காஷ்மீர் மக்கள் கொடுக்கக்கூடிய, மோடி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை, ஒருவேளை யோசனை பாருங்கள், இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மோடி ஒரு சீட் தொடச்செறியப்பட போகிறார். அப்போ என்ன பதில் சொல்லுவார்னு சொல்லுங்கள்? ராகுல் காந்தி மக்களை ஏமாற்றி விட்டார், இஸ்லாமிய பெண்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரே தலைவர் ஐயா மோடி தான், அதனால தான் அவங்க பர்தா வந்து நீக்கினது, தலாக் முறையை நீக்கினது ஐயா மோடி தான். இத்தனை வருஷமாக அவங்க பர்தா போடுறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தப்பாகவே நினைக்கல. ஆனால் ஐயா தான் வந்து அவங்களுடைய அடிமை விலங்கை நிவர்த்தி பண்ணார். நம்ம என்ன கேட்குறோம்? ஏங்க இஸ்லாமிய பெண்களுக்கு தலாக்கெல்லாம் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் அவங்களுக்கு முழுக்க நீங்கள் தான் சொல்கிறீங்க இந்துக்கள்ங்கிறீங்க. இந்துக்களில் தலித்தெல்லாம் கோயிலுக்கு போக விடாமல் இருக்காங்க, அவங்களையும் அப்படியே ஐயா ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டு போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், நாங்களும் பிஜேபியில் சேருவோம்னு சொல்கிறோம். அதை மட்டும் ஐயா மோடி ஏன் பண்ண மாட்டாருன்னு தெரில. ஆளுநர் ரவி அதை பற்றி வாயே பேச மாட்டாருன்னு தெரில. கேட்டால் ஒருமைப்பாடு. இப்போ எல்லோரும் கண்ட நம்ம 2 நாளைக்கு முன்னாடி செய்தி போட்டோம், பார்த்துருப்பீங்க, ஆளுநர் மேட்ரு, இந்தியா வந்து ஒருமைப்பாடு அப்படின்ட்டு. மறுபடியும் சொல்கிறோம், காஷ்மீர் மக்கள் வெளுத்து வாங்க போகிறார்கள். அடுத்து பின்னாலே ஹரியானா மக்களும் ஜார்க்கண்ட் மக்களும் வெளுத்து விட போகிறாங்க. கடைசியாக முடிவுரை எழுத போவது மகாராஷ்டிரா. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.